ஃப்ரெண்ட்ஸ், புது பொலிவுடன் வெல்கம் டு யோசனை புதுசு. இப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுன் ஸ்பெஷலாக மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். லாக்டவுன் ஆனதுனால நாம் இஷ்டப்பட்ட கடையில் இஷ்டப்பட்ட டேஸ்ட்டில் சாப்பிட முடியாது. அப்படியும் கடை ஓப்பன் ஆகிருந்தால் கூட அது சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிதான முறையில் மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை பட்டாணி 1/4 கிலோ வாங்கி முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போது அது மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் தூள் உப்பும் சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், கெச்சப், சோயா சாஸ், அஜினோமோட்டோ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மசாலா ஐட்டத்தை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுடலாம். 3 விசிலுக்கு மேலே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. இப்போது 3 விசில் விட்டுடலாம். இப்போது பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை சின்ன சைஸில் 2 பீஸ் போட்டிருக்கேன். லவங்கம் 2 பீஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கட்டி பூண்டு இது கூட சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கூடவே பெரிய சைஸ் இஞ்சியை 3 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் சொல்கிற இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் டாமினேட் பண்ணி டேஸ்ட்டு கொடுக்காது. பட்டை லவங்கம்லாம் கரெக்டாக சேர்த்துக்கணும். நான் சொன்ன இந்த ரேஷியோலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது 4 பேர் வயிறு நம்ப சாப்பிடலாம். இது நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்படி ஆனதுக்கப்புறம் பெரிய தக்காளி 1 நறுக்கியதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு இது கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போது நான் கல்லுப்பு சேர்த்த போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது நான்ஸ்டிக்னால் சீக்கிரமாகவே சூடாயிடும். அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனே போதும். இதுவே நல்லா ஆயிலியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வைக்கலாம். இப்போ நாம் பச்சை பட்டாணியை குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், ரொம்ப பேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் மத்துலேயே வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா போதும்.
இப்போது இதை வந்து தனியாக மத்தில் கடைஞ்சி வச்சுருக்கிறத தனியாக கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். மீதியை நாம் மசாலா செய்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். சின்ன பவுலில் இருக்கிறது அரைக்கிறதுக்கும் பெரிய பவுலில் இருக்கிறது வந்து நம்ம மசாலா செய்கிறதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது, அதாவது ஜாரில் போட்டு அரைக்கும்போது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். இல்லைன்னா சீக்கிரம் அந்த பிளேடு போயிடும். அதனால் நம்ம எதை வதக்கினாலும் அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஜாரில் போட்டு அரைக்கணும். இது கூட நாம் தனியாக ஒரு சின்ன பவுலில் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஏன் நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மசாலா பூரிக்கான கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்திக்கிறோம். இதில் நம்ம வந்து முந்திரியோ தேங்காவோ அரைச்சி போட போகிறது கிடையாது. கூடவே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இது நல்லா வந்து அரைச்சிருக்கணும், நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம வதக்கி வச்ச அந்த கடாயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நம்ம சாட் மசாலாக்கு பதிலாக தான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறோம். இதை சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம தேங்காவோ முந்திரியோ எதையுமே போட்டு அரைக்கலை. அந்த வெறும் பச்சை பட்டாணியை வச்சு அரைச்சதே இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் அந்த மசாலா பவுடரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வதக்குங்க. தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம மத்தில் கடைஞ்சி வச்ச அந்த பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள், அந்த மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் இப்படி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணீரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 4 பேருன்னு சொல்லியிருக்கிறோம், வயிறு நம்ம சாப்பிடணும் இல்லையா. அதனால் மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது மிச்சமாச்சுன்னா நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ சேர்த்துக்கலாம். பரோட்டாவுக்கு கூட ஈஸியாக இது மேட்ச் ஆகிடும். இப்போது தண்ணீர் சேர்த்துனதுக்கப்புறம் மினிமம் ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே மிங்கிளாகி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நம்ம 5 to 8 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, நுர கட்டிடுச்சு, தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வருது எண்ணெய். ஸோ இந்த டைமில் சுவையான ருசியான ஆரோக்கியமான மசாலா பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா பூரிக்கு டைரெக்டாக போயிடலாம். இப்போது நான் பூரி வந்து கடையில் இப்படி வாங்கி வச்சுருக்கேன். இது 20 பீஸ் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பூரியாக அப்பளம் டைப்பில் கிடைக்குது. 200 கிராம் 14 ரூபான்னு சொல்கிறாங்க. ஈஸியாகவே சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இப்போது ஒரு பிளேட்டில் மசாலா பூரிக்கான பூரியை ஒரு 5 பூரி எடுத்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து உடச்சி இப்படி எடுத்து வச்சுக்கிறேன்.
இந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 5 பீஸ் போதும். இது கூட நாம் சமைச்சு வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை நிறையா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பூரியோட மிங்கிளாகி டேஸ்ட் கொடுக்கும் பூரி. இந்த பூரி சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக நமக்கு கிடைக்குது. இது கூட கொஞ்சம் ரா கேரட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரா கேரட் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எப்பயுமே மசாலா பூரி செய்யும் போது இது ஒரு 3 லேயராக பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயரு. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் நறுக்கியது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லேயர். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவை மறுபடியும் இது மேலே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் மிக்சர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மசாலா போட்டதுனால இது செகண்ட் லேயர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் மசாலாவை சேர்த்து ரா கேரட்டையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். இதுதான் தேர்ட் லேயர். அவ்வளோதாங்க. சுவையான, ருசியான, ஆரோக்கியமான, காரசாரமான ரோட்டுக்கடை மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கொடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.